2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்க தாவேகா தலைவர் விஜய் இன்று காலை தனி விமானம் மூலமாக திருச்சி வந்தார். அப்போது அவருக்கு தாவேகா தொண்டர்கள் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்திலிருந்து காவல்துறையினர் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ள திருச்சி மரக்கடை பகுதிக்கு செல்ல 15 முதல் 20 நிமிடங்கள் ஆகும் என்ற நிலையில் 5 மணி நேரத்தை கடந்து விஜயின் வாகனம் சென்றது. தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்ததால் விஜயின் வாகனம் சாலையில் ஊர்ந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. மரக்கடை பகுதியில் விஜய் பரப்புரை செய்ய 10:30 முதல் 11 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் அங்கு வரவே மதியம் 2 மணிக்கு மேல் ஆனது. விஜய் பேச தொடங்கிய சற்று நேரத்திலேயே மைக் பிரச்சனை ஏற்பட்டு அவர் பேசுவது தொண்டர்களுக்கு சரியாக கேட்கவில்லை. இருப்பினும் விஜய் தொடர்ந்து தொண்டர்களிடையே பேசினார். விஜயின் திருச்சி பரப்புரை என்ன சொல்கிறது, அவரின் பேச்சின் சாராம்சம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். விஜய் தன்னுடைய பேச்சில் 3 முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்தினார். முதலில் திருச்சியின் பெருமைகளையும் மாவட்டத்தின் உள்ளூர் பிரச்சனைகளையும் குறித்து பேசினார். இரண்டாவதாக சென்ற முறை போல் அல்லாமல் திமுக அரசை நோக்கியே கேள்விகளை எழுப்பி விமர்சித்தார். மூன்றாவதாக திமுக அரசு மீதான விமர்சனங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டார். இனி அவர் பேசியதை விரிவாக பார்க்கலாம். திருச்சியில் தொடங்கின எல்லாமே திருப்புமுனையா தொடங்கும்னு சொல்வாங்க என்றுதான் பேச்சையே தொடங்கினார். பின்னர் அண்ணா முதலாக தேர்தலில் களமாட விரும்பிய இடம் திருச்சி. எம்ஜிஆர் முதல் மாநில மாநாடு நடத்திய இடம், பெரியார் வாழ்ந்த இடம் திருச்சி, மலைக்கோட்டை இருக்கிற இடம், கல்விக்கு பேர் போன இடம், மதச்சார்பின்மைக்கு பேர் போன இடம் என திருச்சியை மையப்படுத்தி பேச்சை தொடங்கினார். பின்னர் திருச்சியின் முக்கியமான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி பேசினார் விஜய். திருச்சியின் 9 தொகுதிகளின் பெயர்களையும் குறிப்பிட்டு பேசிய அவர், திருச்சியில் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் தீர்த்ததா என்றால் 0. இங்கிருக்கும் 2 அமைச்சர்கள் மக்களுக்கு சேவை செய்யாமல் மணல் அள்ளி காசு பார்க்கின்றனர் என்று நேரடியாக ஆளும் கட்சியை நோக்கி கேள்வியை எழுப்பினார். ஸ்ரீரங்கத்தில் மல்லிகை விளைச்சல் அதிகம் இருப்பதால் நறுமண தொழிற்சாலை தேவை என்பதையும், கழிவுநீர் கலப்பதால் நிலத்தடி நீர் கெட்டுப்போகிறது என்பதையும் சுட்டிக்காட்டிய அவர், மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடக்கிறது என்பதையும் ஆவேசமாக பேசினார். உள்ளூர் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய பின்னர் திமுக அரசுக்கு எதிராக கேள்விகளை அடுக்கினார். அதில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துச்சு. அதுல எத்தனை விஷயங்களை நிறைவேற்றி இருக்காங்க? டீசல் விலை 3 ரூபாய் குறைப்பு, மாதாந்திர மின்சார கட்டணம் கணக்கீடு, மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, அரசு வேலையில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, பழைய ஓய்வூதிய திட்டம், 2 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது, இவையெல்லாம் என்ன ஆனது என்று கர்ஜித்து கேள்வி கேட்டார் விஜய். அத்துடன் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், திமுகவிடமிருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை, திருச்சி மக்களுடைய சத்தம் கேட்கிறதா முதல்வர் அவர்களே என்று விஜய் ஆவேசமாக பேசினார். இறுதியாக திமுக அமைச்சர்களின் செயல்பாடுகளால் எழுந்த விமர்சனங்களை சரியாக தனது பேச்சில் பயன்படுத்திக் கொண்டார். அதாவது, பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதித்துவிட்டு ஓசி என்று சொல்லிக் காட்டுகிறார்கள் என்று கூறினார் விஜய். அத்துடன் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவதில்லை, கொடுத்த சிலருக்கும் சொல்லிக் காட்டுகிறார்கள் என்று விமர்சித்தார். கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தாவேகா செய்து கொடுக்கும். பெண்கள் பாதுகாப்பில் சட்ட பிரச்சனைகளுக்கு நோ காம்ப்ரமைஸ். நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் சொல்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் என்று கூறி தன்னுடைய பேச்சை முடித்தார் விஜய். விஜயிடம் வழங்கப்பட்ட வேல், எம்ஜிஆர் சிலை முன்பு பரப்புரை செய்தது, பேசும்போது அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டியது போன்றவை இன்றைய பரப்புரையில் கவனிக்கத்தக்கது.